நமசிவாய் வாழ்க. தோழை வடக்குமாசனமாயாண்டு சொல்லையாண்டவர் திருக்கோவில் பகவதி கணருடைய படிவான வணக்கம். யூடியூப் நண்பர், ஃபேஸ்புக் நண்பர், வாட்ஸ்அப் குழு நண்பர், ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நமசிவாய் வாழ்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இனிமையாகவே நடைபெற்றது. ஐயா இப்போ எப்படி இருக்கிறார் பாருங்கள். நமசிவாய் வாழ்க. நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அப்பாவுக்கு 1000 கிலோவுக்கு மேலே பஞ்ச உலோகத்தில் திருவாட்சி செய்கிறதாட்டு சொல்லியிருந்தோம். என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நிதி உதவி செய்து உதவினா உடனே நம்ம கொண்டு அதை வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் செட்டில் பண்ண வேண்டியது, பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அவனுடைய அருளாலும் என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்களுடைய உதவினாலும் நடந்திருக்கு. பிரம்மாண்டமாக செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். 17 அடி உயரம், 10 அடி அகலத்தில், 1 டன்னுக்கு மேலே கிட்டத்தட்ட சொல்ல போடாது. அதை அப்படி பண்ணியிருக்கிறோம். 17 அடி உயரம் அந்த ஐயாவுக்கு வச்சு நம்ம எல்லோரும் அழகு பார்க்க போகிறோம். கொஞ்சம் நிதி பாக்கி இருக்கிறதுனால என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் இதில் கலந்து இந்த அழியா புகழுக்கு நீங்களும் ஆளாக வேண்டும் என்று இந்த வடக்கு மாசான மாயாண்டி சொல்லையாண்டவர் திருக்கோவில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாள் அதிகமாக இல்லை. இந்த கோயிலில் உள்ள வேலையெல்லாம் கிட்டத்தட்ட 100% வேலை முடிச்சாச்சு. ஐயாவுக்கு பீடத்தில் உள்ளது பஞ்சலோகம் பொதிஞ்சாச்சு, விளக்கில் உள்ளது பொதிஞ்சாச்சு. ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக படி கட்டியிருந்தோம், கட்டியாச்சு. அந்த திருவாச்சி கடுமையான டன் கணக்கில் வெயிட்டுங்கிறதுனால அதை நம்ம வைக்கிறதுக்கு பெரிய அளவில் கல் பீடம் கட்டியாச்சு. மொத்தத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். திருவாச்சியை கொண்டு வரணும், வைக்கணும். ஒரு 2 கால பூஜை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 2 கால பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிடுங்க. நம்ம சிவாய வாழ்க. என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள், உபயமளித்த அன்புக்குரிய நண்பர்கள், நான் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன் பகவான்கிட்ட இருந்து உங்களுடைய உபயத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான காரியம் நடந்துகிட்ருக்கு, நடந்தாச்சு. நமசிவாயம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறதுனால அந்த பைசாவை நம்ம கொடுத்து எடுத்துட வேண்டியது இருக்குது. உதவி செய்ய நினைக்கிற அன்பர்கள் நாள் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டினா அந்த கருணை கடலுக்கு அவ்வளோ பெரிய திருவாச்சியை வச்சு நம்ம பார்த்துடலாம். கெவளி அடிக்கி நம்ம சிவாயம் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா சுடலை மாடசாமியோடைய பிள்ளைங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க. நம்ம சிவாய வாழ்க. எப்படி இருக்கா பாருங்கள். திருவாச்சி வச்சு நீங்கள் எல்லோரும் வரணும். இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வீடியோலாம் போடுவேன். நீங்கள் எல்லா மக்களும் வந்து நின்று அவன்கிட்ட தரிசனம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அவர் மன்னர் மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி நீங்கள் மன்னாதி மன்னராக ஆகணும்னு நான் விரும்புகிறேன். நமசிவாய வாழ்க.